இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவோரே அவர்கள் நிறைவடைகிறார்கள். எனவே பிள்ளைகள், இந்த சிந்தனையை நீங்கள் தியானித்திருக்கிறீர்கள். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆண்டுடைய திருவிழம் எது என நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே இந்த உலகிலே பிறக்கின்ற பொழுது உங்கள் தாயின் கருவறையில் கடவுள் உங்களை உதயமாக்குகின்ற பொழுது நீங்கள் உங்களை தெரியாமல் இருந்தீர்கள். கடவுளுக்கு உங்களை தெரியும். தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது உங்களை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். ஆனால் கடவுள் உங்களை அறிவார். தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது உங்களை நீங்கள் உருவாக்காமல் அந்த இடத்திலே எதுவுமே அறியாமல் இருந்தீர்கள். கடவுள் உங்களை உருவாக்கினார். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது எதற்காக உங்களை உருவாக்கினார்? கடவுளின் திருவுளம் உங்கள் வாழ்க்கையில் என்ன என்று கேளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் என் வாழ்வில் என்ன? எனவே தியானித்த சிந்தனைகளெல்லாம் எடுத்து அவனுடைய பாதத்தில் வையுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திருவுளத்தை வைத்திருப்பார். அந்த திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நீங்கள் நிறைவடைவீர்கள். இயேசுவே என்று சொல்லி உங்கள் உள்ளத்தை நீங்கள் கண்களை மூடி ஆண்டவருக்குள்ளாக ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே, என் ஆண்டவரே, என்னை ஏன் உருவாக்கினீர்? என்னுடைய வாழ்க்கையில் நீர் எதற்காக என்னை படைத்தீர் என்ற அந்த உம்முடைய திருவுளத்தை எனக்கு காட்டித்தாரும், சொல்லித்தாரும் ஆண்டவரே. அதை உணராத தருணங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறேன். அதை உணர்ந்து கொள்ள நான் தியானிக்காத நேரங்களை நிறைத்து மனம் அருந்துகிறேன். ஓடி சென்றே இருக்கிறேன். ஜெபத்திற்கான நேரம் ஒதுக்காமல் இருந்ததற்காக மனம் அருந்துகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, எம் இறைவாம், சொல்லற்கரிய உம்முடைய பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்க உம்முடைய புனித வானதூதர்களை அனுப்ப திருவிழமானீரே. நாங்கள் என்றும் அவர்களின் அருட்காவலை பெற்று அவர்களுடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 15 முதல் 22 முடிய. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 15 முதல் 22 வரை. பாவ அறிக்கை. அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது: நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைக்குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நான் என்ன கைமாறு செய்வேனோ. ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நான் என்ன கைமாறு செய்வேனோ. நான் போற்றிடுவே, பாடிடுவே, புகழ்ந்திடுவே. நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவர்
கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இது மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இதோ ஆண்டுடைய வார்த்தை வாசித்தோம். அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? என்ன வார்த்தை? இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள். யாருடைய வானதூதர்கள்? சிறியவர்கள். சிறியவர்கள் எந்த நிலையிலும் யாரெல்லாம் சிறியவர்களாக இருக்கிறோமோ எல்லாமே கடவுள் வானக தந்தை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பெரியவங்களா சிறியவங்களா? யாராவது பெரியவனா இருந்தா கை தூக்குங்க. யாராவது பெரியவளா இருந்தா கை தூக்குங்க. நாமெல்லாம் சிறியவர்கள். எனவே எல்லாருக்கும் ஒரு வானதூதர் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கின்றார் இல்லையா? அருமையானவர்களே, ஒரு குழந்தை கருவிலே உதயமாகும் போதே அவர்களுக்கென்று கடவுள் ஒரு வானதூதரை நியமிக்கிறார் என்று சொல்லி அற்புதமாக திருச்சபை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஒரு குழந்தை கருவிலே உதயமாகின்ற பொழுதே கடவுள் அந்த குழந்தைக்கென்று ஒரு வானதூதரை என்ன செய்கின்றார்? கொடுக்கின்றார். நீங்கள் பாருங்கள், கருவிலே அந்த குழந்தை இருக்கின்ற பொழுது ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், ரொம்ப வயல் ரொம்ப நேரம் ஆயிட்டு, நீங்க ஒரே ஒரு செய்தி மனசுல பதிச்சு கொள்ளுங்க. கருவில இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அந்த தாய்க்கு தெரியுமா? தெரியாது. அந்த தகப்பனுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த குழந்தைக்கு தான் தெரியுமா தான் எப்படி இருக்கிறேன் என்று அந்த குழந்தை சொல்ல முடியுமா? அதுவே உருவற்று இருக்கிறது, உருவே இல்லாமல் இருக்கிறது. முதல் 2-3 மாதங்களில் அது உருவே இருக்காது. ஆனால் இந்த குழந்தையை பற்றி யாருக்கு தெரியும்? உருவாக்கிய கடவுளுக்கு தெரியும். அதான் அழகு. அது புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அது அழகானது. அருமையானவர்களே, எனவே கடவுள் ஏன் உங்களை உருவாக்கிய, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்றும் நிலைத்திருப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உங்களை கடவுள் ஏன் உருவாக்கினார் இந்த உலகிலே என்பதை ஒரு மனிதன் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் என்னை உருவாக்கினார்? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கடவுள் உங்களுக்குன்னு ஒரு ஆளை கொடுத்திருக்கிறார். யார் அவரு? உங்கள் அருகே இருக்கக்கூடிய வான தூதர். அந்த வான தூதர்கிட்ட எப்பவும் நீங்க பேசுங்க. நீங்க எப்பெல்லாம் பேசுறீங்களோ, யார்கிட்ட பேசுறீங்கன்னு அர்த்தம்? கடவுள்கிட்ட பேசுறீங்கன்ற அர்த்தம். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையை எல்லாம் விண்ணகத்திலிருந்து இந்த மண்ணகத்திற்கு கொண்டு வருபவர் யாரு? வான தூதர்கள். கப்ரியேல் தூதன் தந்தையின் செய்தியை என்ன செய்தார்? நம்முடைய தாயிடம் கொண்டு வந்தார் இல்லையா? எனவே அருமையானவர்களே, நீங்கள் இந்த வான தூதருடைய குரலுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். எப்போ அவருடைய குரலுக்கு எப்போலாம் நீங்க செவி சாய்க்கிறீங்களோ
அப்பெல்லாம் யாருடைய திருவுளத்தை நிறைவேற்றுறீங்க? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுறீங்க. நிச்சயமாக வானதூதருடைய கரத்தை பிடித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக யாரை சென்று அடைவீர்கள்? கடவுளை சென்று அடைவீர்கள். இது எளிமையான ஒரு சின்ன ஒரு ஆன்மீக மிகப்பெரிய உத்தி, சரிங்களா? உங்களுடைய வானதூதர் எப்பொழுதும் கரம் பிடித்தினா, அப்போ உங்க பக்கத்துல எப்பவுமே வானதூதர் இருக்கிறார். அதே போலத்தான் நம்முடைய தாய் மரி இறைவனுடைய திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றியவள் அன்னை மரியா, இல்லையா? யார் என் சகோதரர், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய தந்தை என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் தாயும் தந்தையும் சகோதர சகோதரியும். எனவே அவருடைய தாயாக யாரை தேர்ந்து கொண்டார்? யாரை தேர்ந்து கொண்டார்? மாதாவை தேர்ந்து கொண்டார். அவருடைய தகப்பனாக யாரை தேர்ந்து கொண்டார்? சூசேப். அப்ப இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர்கள். அருமையானவர்களே, நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற இங்கே வந்திருக்கிறீர்கள். சரியா? ஏன் அப்படின்னாக்க காலாண்டு லீவு நல்லா சந்தோஷமா டூரு போகலாம். சந்தோஷமா என்ன செய்யலாம்? டூரு போகலாம். நல்லா குளிர்ந்த இடத்த பார்த்து போய் நல்லா குளிக்கலாம். ஆனால் நல்ல வெட்ட வெயிலாக இருக்கிற இடத்துல இந்த பந்தலுக்குள்ளே அவியணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தலையில் எழுதி வச்சிருக்கா? இல்லை. அப்புறம் ஏன் வந்திய? வந்திருக்கிய, அவ்வளோதான். ஏன் காரணம் அங்கே வந்துட்டியல்ல, வந்திருக்கிய. ஏதோ ஒன்று உங்களை தள்ளி கொண்டு போட்டிருக்குது. சரியா? அதுதான் ஆண்டோடைய சித்தம். பிடிச்சோ பிடிக்கலையோ குழப்பம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு வீட்டில் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டீங்க பார்த்தீங்களா, இங்கே இருந்துட்டீங்க பார்த்தீங்களா 3 நாள், அப்போ ஏதோ உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒன்று இருக்கிறது. இதை இந்த தெய்வ சித்தத்தை நம்புங்க. ஆண்டோடைய சித்தத்தை என்ன செய்யுங்க? நம்புங்க. அப்படி நம்புகின்ற பொழுது அவருடைய பாதைகளில் நீங்கள் நடக்க முடியும். அப்போ இந்த 3 நாட்களும் கடவுள் என்னென்ன வார்த்தைகள்லாம் உங்கள் உள்ளத்தில் தந்திருக்கிறாரோ அதெல்லாம் கடவுளுடைய சித்தம். அப்போ அதை எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கைக்குன்னு கடவுள் தந்திருக்கிறாரு. கடவுள் உங்கள் வாழ்க்கைக்குன்னு தந்திருக்கிறார். எல்லாத்தையும் என்னென்ன செய்தி என்று எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இல்லையா? எனவே அதை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இதோ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், கடவுளின் திருவுளம், என் வாழ்க்கையில் கடவுளின் திருவுளம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. உண்மையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தியை ஆண்டவர் வச்சிருப்பார். சரியா? என்ன போல நீங்கள் இருக்க முடியாது, உங்களை போல நான் இருக்க முடியாது. உங்களை போல நான் இருந்தேன்னா நான் சந்தோஷமா இருந்துட மாட்டேன். என்ன போல நீங்க இருக்குன்னா நீங்க சந்தோஷமா இருந்துக்கிட மாட்டீங்க. சரியா? ஒவ்வொருவருக்கும் கடவுள் எழுது. அதான் இந்த வேப்ப மரத்துல போய் ஒரு இலையை பறிச்சோம் அப்படின்னாக்க அதே மாதிரி இன்னொரு இலையை பறிச்சுட்டு வாங்கன்னாக்க நீங்க இன்றைக்கு இந்த உலகத்துல வந்துக்கிட்டே மாட்டீங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக படிச்சிருக்கு. அப்போ நீங்க கேளுங்க. மற்றவங்கள மாதிரி இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நீங்க யார மாதிரி இருக்கணும்? யார மாதிரி இருக்க வேண்டாம். எப்படி இருக்கணும்? ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக இருக்கணும், உமக்கு பிரியமா இருக்கணும். சரிங்களா? இவன மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும். கடவுளுடைய பிள்ளையா இருங்க, கடவுளுக்கு பிரியமா இருங்க. சொல்லுங்க, கடவுளுடைய பிள்ளையா இருங்க, கடவுளுக்கு. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா இருப்பேன், உமக்கு பிரியமா இருப்பேன். உம்முடைய பிள்ளையா இருப்பேன், உமக்கு பிரியமா இருப்பேன். சொல்லுங்க முன்னேறம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா இருப்பேன், உமக்கு பிரியமா இருப்பேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா இருப்பேன், உமக்கு பிரியமா இருப்பேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா இருப்பேன், உமக்கு பிரியமா இருப்பேன். ஆமென். எல்லாரும் உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் ஒப்புக் கொடுங்க. எல்லாரும் கண்ண மூடி இந்த தியான, அதாவது காணிக்கை பாடலில் நீங்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கணும். சரிதானே? இந்த பலிபீடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. எல்லாரும் கண்ண மூடி குழந்தைகள் உங்கள் பெற்றோரை ஒப்புக் கொடுங்கள், பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுங்கள். இங்கே ஒப்புக் கொடுக்கப்படுவது அப்பமும் ரசமும் அடையாளம். அது உங்களுடைய மன்றாட்டுக்கள், உங்களுடைய குடும்பம். எனவே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே உங்களை என்ன செய்கின்றார்? ஆசீர்வதிக்கின்றார். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாகிலும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகிலும் பரமன் உமக்கே சொந்தம். அதிமலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாக பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு தகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள ஆண்டவரே இறைவா, உம்முடைய புனிதவான தூதர்களினுடைய இந்த தெய்வீக நாளிலே நாங்கள் அளிக்கின்ற இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. அவர்களுடைய முடிவில்லாத அருட்காவலால் நாங்கள் இம்மையின் இடர்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலை வாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மையான தூதர்கள், காவல் தூதர்கள் வழியாக உம்முடைய புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம்முடைய படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உம்முடைய மாண்பையும் ஆட்சியும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேர்கின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்திற்கு மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய பெருமையை பறைசாற்ற ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமாக மாறுகின்ற இந்த புனிதமான வேளையிலே இந்த அப்பரச காணிக்கல் வழியாக பிள்ளைகளை உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் செய்கின்ற தொழில் காரியங்களை ஒப்புக்கொடுங்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒப்புக்கொடுங்கள். படிப்பு காரியங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க. உங்கள் தெருக்களை ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய வீட்டை ஒப்புக்கொடுங்கள்.
காவல் சம்மனசானவர் உங்கள் வீட்டிலே இருப்பார். எத்தனை பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறீர்களோ அத்தனை காவல் சம்மனசானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் நடந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணருங்கள். 5 பேர் வீட்டில் இருந்தால் 5 சம்மனசுகள் உங்கள் வீட்டில் இருக்கின்றன என்று நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கூடாரம் உங்களுடைய வீடு. சிறிய வீடாக இருக்கலாம், குடிசையாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம், அது பொருட்டல்ல. உங்கள் வீடு ஆண்டவருடைய கூடாரம். ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கின்றார். 5 பேர் 4 பேர் 3 பேர் இருந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வீட்டிலே 5 வானதூதர்கள், 3 வானதூதர்கள், 4 வானதூதர்கள் என்று இருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறுங்கள். வீட்டிலே வேறு எந்த காரியங்களுக்கும், சினிமா காரியங்களுக்கும் நீங்கள் இடம் கொடாதீர்கள். ஆண்டவருடைய காரியங்களுக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். பாருங்கள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். சுவே என் ஆண்டவரே, என் தேவனே, ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு ரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீரே. எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும்படி திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாய ஸ்டீஃபன் அந்தோணி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையேவும் திருமுன்னிலையில் நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. சகல நன்மைகளால் உம் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை காணக்கூடிய பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பீராக. எனவே தினமும் அதிக அலையிலே ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய அந்த நல் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே, இரவிலே தூங்குவதற்கு முன்பாக இறைவா உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றினா என்று சொல்லி உம்மை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவரை தடைகள் இருந்தால், ஆண்டவரே அதற்கான சோதனைகள் இருந்தால், அதற்கான சாத்தானுடைய எதிர்மறையான காரியங்கள் இருந்தால், எல்லாவற்றிலிருந்தும் பிள்ளைகளை காவல் சம்மனசுகள் வழியாக நீர் பாதுகாத்து கொள்வீராக. எப்பொழுதும் உம் பிள்ளைகளை தீங்கிலிருந்தும், தீமைகளிலிருந்தும், பாவங்களிலிருந்தும், நோய் நொடி நோக்காடுகளிலிருந்தும், ஆண்டவரே பில்லிசூனிய கட்டுகளிலிருந்தும் உடைய வான தூதர்களுக்கு கட்டளை கொடுத்தும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ இந்த வேளையிலே, இதோ இந்த கூடாரத்திற்குள்ளாக இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய திரு நிழல்
தங்குவதாக, உடைய ஆசீர் தங்குவதாக, உடைய வல்லமை தங்குவதாக, உடைய கிருபை தங்குவதாக. ஆண்டவரே உடைய உடல் சுகம், ஆண்டவரே உடைய சுகம், பரிசுத்த சுகம் ஆண்டவரை தங்குவதாக. உம்மை நோக்கி எப்பொழுதும் இவர்கள் மனம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவரே கொடுப்பீராக. உண்மையே பற்றி இருக்கக்கூடிய அந்த பாக்கியமான வாழ்வை கொடுப்பீராக. எப்பொழுதும் இவருடைய இருதயத்திலே ஆண்டவரே ஒரு தைரியத்தை ஆண்டவரை கொடுப்பீராக. நீர் எப்பொழுதும் இவர்களோடு கூட இருப்பீராக. ஆமீன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளின் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உடைய திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். எம் குடும்பங்களில் மரித்தவர்களுடைய ஆன்மாக்கள் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, இதோ இந்த ஒவ்வொரு உத்தரிக்கு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களுக்கு அறிமுகமானவர்கள் ஆண்டவரே அவர்கள் மரித்த நிலையில் இருந்தால் அவர்களுடைய ஆன்மாக்கள் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தபடி விண்ணக தந்தையை நோக்கி நம் கைகளை விரித்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு அன்பாய் மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை எல்லாம் பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும்.
இசைத்து துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் தேவனவர். எல்லாம் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. 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 அனைவரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி அருமையான இந்த 3 நாளிலும் ஆண்டவர் அவரது வார்த்தையை நமக்கு எடுத்து சொல்லி நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பார்ந்த இறைமக்களே, நம் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் நம்முடைய திருவுளத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லும். அவருடைய பொதுவான திருவுளத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மை குறித்த தனித்தனியான திருவுளத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 3 நாளும் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வார்த்தை என்ற மன்னாவின் வழியாக நம்முடைய ஆன்ம பசியை அவர் தீர்த்திருத்திருக்கிறார். நல்ல ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லும். இயேசுவே உமக்கு நன்றி, தந்தையே உமக்கு நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லும். எங்களை காத்து நடத்துகிற தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் மீது அக்கறை உள்ளவரே உமக்கு நன்றி. எங்கள் மீது பேரன்பு உள்ளவரே உமக்கு நன்றி. எங்கள் மீது கனிவும் இரக்கம் உடையவரே உமக்கு நன்றி. எங்களை தேர்ந்து கொண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வருகிறவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு நன்மைகள் மட்டும் செய்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு புது வாழ்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு செழிப்பான வாழ்வு எங்களுக்கு கொடுத்திருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றி விட்டீர் நன்றி ஆண்டவரே. கண்ணீரை துடைத்து விட்டீர் நன்றி ஆண்டவரே. எங்கள் பயங்களை போக்கி விட்டீர் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே. ஊழியம் செய்ய வாஞ்சையை கொடுத்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்மோடு நடக்க எங்களுக்கு பாதை காட்டுகிறீர் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. என் கடவுளே, வானதூதர்கள் முன்னிலையில் உமக்கு பண் இசைப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, எம் இறைவா, நாங்கள் நிலைவாழ்வு பெற இத்துணை மாண்புயர் அருள் அடையாளத்தால் உணவு அளிக்கின்றீரே. வானதூதர்களுடைய உடனிருப்பாலும் பணியாலும் பாதுகாப்பாலும் மீட்பும் அமைதியும் தருகின்ற பாதையில் எங்களை உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற வழி நடத்தி செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல கனிவுள்ள இறைவன் உங்கள் மீது கனிவு கொண்டு உங்களுக்கு தம்முடைய ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு வழங்குவாராக. நம்பிக்கை என்னும் போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்து நிற்க செய்வாராக. அன்பு, அமைதி ஆகியவற்றின் வழிகளை அவர் உங்களுக்கு சுட்டிக்காட்டி தம்மை நோக்கி நீங்கள் நடந்து வர செய்வாராக. நாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காவல் சம்மனசுகளின் இடைவிடா பாதுகாவலை பெற்று வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.